நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு தனித்துவமான நகைச்சுவை பாணியால் பல்லாயிரக்கணக்கான மக்களை சிரிக்க வைத்தவர் நடிகர் மயில்சாமி. தூள், கில்லி, சிவகாசி, கஞ்சா கருப்பு என பல நூற்றுக்கணக்கான படங்களில் தனது அசாத்தியமான டைமிங் காமெடியால் பிரசித்தி பெற்றவர். ஆனால் நகைச்சுவை நடிகராக அறியப்பட்ட மயில்சாமிக்குள்ளே ஒரு மாபெரும் கொடைவள்ளலும் தீவிர சிவபக்தரும் ஒளிந்திருந்தனர். சென்னை வெள்ளப்பெருக்கு காலம் தொடங்கி கொரோனா பெருந்தொற்று காலம் வரை தன் கையில் காசு இருக்கிறதோ இல்லையோ பசியோடு வருபவர்களுக்கு அள்ளிக் கொடுக்கும் தாராள மனசு படைத்தவர். 2023ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி நாளன்று தனது 57வது வயதில் திடீரென மாரடைப்பால் காலமான போது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உறைந்து போனது. 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி மகா சிவராத்திரி திருநாள். தீவிர சிவபக்தரான மயில்சாமி அன்றைய நாள் முழுவதும் பட்டினியாக இருந்து கேளம்பாக்கத்தில் உள்ள மேகநாதேஸ்வரர் சிவன் கோயிலில் சாமி கும்பிடுவதற்காக சென்றிருந்தார். அன்று இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்து கோவிலில் நடந்த சிவராத்திரி வழிபாடுகளில் கலந்து கொண்டார். புகழ்பெற்ற ட்ரம் கலைஞர் சிவமணியுடன் இணைந்து கோவிலில் தாளம் போட்டு பாடி பரவசமடைந்தார். அன்று நள்ளிரவு 2 மணி அளவில் கோவில் பூசாரியிடம் சிவன் கோவில் திருப்பணிக்காக என்னால் முடிந்த உதவிகளை செய்கிறேன் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு தனது வீட்டிற்கு அதிகாலை 3:30 மணி அளவில் வீட்டிற்கு வந்தடைந்த மயில்சாமிக்கு திடீரென கடுமையான நெஞ்சுவலியும் மூச்சுத் திணறலும் ஏற்பட்டது. உடனடியாக அவரது குடும்பத்தினர் அவரை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே மயில்சாமியின் உயிர் பிரிந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சிவராத்திரி நன்னாளிலேயே சிவனின் பாதங்களில் தஞ்சமடைந்த அந்த மாபெரும் மனிதரின் மறைவு செய்தி ஒட்டுமொத்த திரையுலகத்தையே சோகத்தில் ஆழ்த்தியது. அவரின் மறைந்த செய்தி கேட்டு திரையுலகமே பேரதிர்ச்சியில் உறைந்தது. அவர் மறைந்த செய்தி அறிந்ததும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார். ரஜினி பேசும்போது, மயில்சாமி என் தீவிர ரசிகன் மட்டுமல்ல, மாபெரும் சிவபக்தன். அவர் என்னிடம் கடைசியாக பேசிய போது கூட சிவன் கோவிலுக்கு நான் வரவேண்டும் என்றுதான் கேட்டுக்கொண்டார். அவருடைய அந்த ஆசையை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்று கண்ணீருடன் கூறினார். தான் இறக்கும் தருவாயிலும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடும் சிவனினுடைய சிந்தனையோடும் வாழ்ந்து மறைந்த நடிகர் மயில்சாமியின் இந்த தியாக உள்ளத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.